அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வெள்ளியங்கிரி மலை ஏற போகிறோம். இந்த பயணத்தை நாம் இரவு நேரத்தில் பண்ண போகிறோம். இப்போ மாலை நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் ஏற போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த பயணத்தில் கூடவா. அதாவது முதல் முறையாக நாம் இந்த வெள்ளியங்கிரி மலைக்கு வந்து ஏற போகிறோம். இதில் இருக்க சவால்கள் என்னென்னா, இரவு நேர மலையேற்றம். 1வது மலையும் 7வது மலையும் கடினமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கஷ்டமாக இருந்தாலும் ஈசன் மேலே பாரத்தை போட்டுட்டு நாம் ஏற போகிறோம். கீழே பேக் செக்கிங்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து மலை ஏற போகிறோம். வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு அரோகரா. கமான். முதல் மலை ஏறிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் சில நாட்களில் பௌர்ணமிங்கிறதுனால அதனுடைய நிலா வெளிச்சம் கொஞ்சம் உதவி பண்ணுது. ஏறினதுலேயே கொஞ்சம் இது என்னங்க சாமி? இது மலையோட உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். முதல் மலையோட ஆண்டவனின் அருளால் முதல் மலை ஏறிட்டோம். முதல் மலை ஏறினதுக்கப்புறம் அங்கே விநாயகர் சந்நிதியில் விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்ததாக 2வது மலை ஏற போகிறோம். இந்த முதல் மலை ஏறுறதுக்கு கரெக்டாக எங்களுக்கு 1 மணி நேரம் பிடிச்சது. ஏன்னா இந்த 2வது மலை ஃபுல்லாக அப்படி மண்ணாக தான் இருக்க போதா? ஆமாம், இவ்வளோ நேரம் படியில் கல்படியில் ஏறி வந்ததுக்கு இந்த மண்ணில் நடக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது. ஆமாம், பாதத்துக்கு. நாங்கள் 2வது மலையை உற்சாகமாக ஏறுறதுக்கு கீழே ஒரு குரூப் வந்துட்டு உடுக்கை அடிச்சுட்டு வர்றாங்க. செம்ம அடி அடிக்கிறாங்க. பக்கத்தில் வரட்டும், முடிஞ்சால் அவங்களோடையே போகலாம். ரெண்டாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்குது. அதை வழிபாடு பண்ணிட்டு நம்ம மலையேற்றத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இது என்ன பாறையிலே பிடிக்கிட்டா? ஆமாம், வழுக்குது. இந்த இடத்துல ஏதாவது உனக்கு வாசனை தெரியுதா? ஆமாம், விபூதி வாசனை தான் அடிக்குது. விபூதி வாசனை அடிக்குது தானே? ஆமாம், அப்படிதான். என்ன இவ்வளோ வாசனை அடிக்குது? செம்மையாக அடிக்குது. விபூதி மலையா இது? நல்லா இருக்குல்ல, சூப்பராக. விபூதி வாசனை அப்படி இருக்கு. பார்த்துக்குங்க, விபூதி வாசனை தெரியுது மக்களே. விபூதி வாசனை பட்டையை கிளப்புதுங்க. பாம்பாட்டி சித்தர் குகை. பாம்பாட்டி சித்தர் குகை வந்தாச்சு. இங்கேருந்து தான் வருது பாம்பாட்டி சித்தர். ஓம் நம சிவாய். மக்களே, 2வது மலையில் அந்த விபூதி வாசனை எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதோ பாம்பாட்டி சித்தர் குகை. சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு உரிய 2வது மலையை நாம் வெற்றிகரமாக ஏறியாச்சு. அடுத்து மணிப்பூரக சக்கரத்துக்கான மலை 3வது மலை, அது இப்போ நம்ம ஏற போகிறோம். வாங்க ஏறலாம். இங்கே கொஞ்சம் வந்துட்டு சமதளமாக இருக்குது. அப்பா ஒரு சொனம் வருது, தண்ணி இதில் ஃபில் பண்ணிக்கலாம். மலைப்பாதை ஏறுற வழியில் ஒரு நீர் ஊற்று வந்துச்சு. அங்கே வந்துட்டு தண்ணி அருமையாக இருந்தது. நம்ம வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணிட்டோம். சரி, அங்கேயே உட்காந்து இப்போ நாங்கள் சப்பாத்தி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அடுத்து எங்களுடைய மலையேற்றத்தை தொடர போகிறோம். ஹரஹர் மகாதேவ். 4வது மலையை கடந்து மேலே வந்துட்டோம். இந்த இடம் கொஞ்சம் சமதளமாக தெரியுது. 3 மலையை கடந்து 4வது மலை ஏறிட்டுருக்கோம். 4வது, அதாவது 3 மலையில் வந்துட்டு அடர்ந்த மரங்கள் இருந்துச்சு. இப்போ 4வது மலை உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே வெறும் ஆகாயமும் அழகான நிலவும் தென்படுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அழகாக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த வியூ.
4வது மலையிலிருந்து பார்க்குறதுக்கு வியூ இப்படி தான் தெரியும். வாங்க விஷுத்திக்கான 5வது மலையை நோக்கி போகலாம். ஏறுங்க ஏறுங்க. இதுதான் விபூதி மலை போலடா. ஏறுடா முதல்ல. மக்கா அங்கே ஒரு பாறை மேலே செடி இருக்குது. அந்த செடி பார்த்தா நந்தி உக்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது தூரத்துலேருந்து பார்க்க. இங்கேருந்து பார்க்க டார்ச் காட்டுங்க. அங்கே இதில் சரியாக விழலை, ஆனால் நாங்கள் இங்கே நேரில் பார்க்குறதுக்கு நந்தி பகவான் உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. 5 ஸ்டார்ட். ஓகே. ஏன்னா சமமான மலைன்னு சொல்கிறாங்க, அது என்ன இதுதானே? என்னங்க சமமான மலைனா இதுதானே? 5வது மலையில் இறங்கி ஏறிக்கிட்டு இருக்கோம். 5வது மலை இப்போ ஏறிக்கிட்டு இருக்கிறோம். 5வது மலை வந்து மேற்பரப்பு வந்து சமமாக இருக்குது, சமதளமாக இருக்குது, நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே 5வது மலையில் வந்து குளிர் காற்று அடிக்குது, சில்லுன்னு இருக்குது. 6வது மலை கீழே இறங்கி அப்புறம் 7வது மலை மேலே ஏறுமா. வாங்க போகலாம். 5வது மலையை முடித்து ஆக்ஞா சக்கரத்துக்கான 6வது மலை ஏறிட்டுருக்கோம். மக்கா 7வது மலையான வெள்ளியங்கிரி ஆண்டவர் குடி இருக்கிற மலை நமக்கு இங்கே 6வது மலையிலேருந்து தெரியுது. 6வது மலை வந்து நம்ம இறங்கி அப்புறம் 7வது மலை ஏறணும். இங்கே ஒரு வழி போதில்ல, நல்லா இருக்காம். பாதை நல்லா இருக்கிறது இருக்கட்டும், கரெக்டான இடத்துல போய் சேர்த்துதா. கீழே அந்த சொன்ன பக்கம் வந்துட்டுமா. தண்ணி பளிச்சுன்னு தான் இருக்கு. சில பேர் குளிக்கிறாங்க, குளிப்பாங்க போல. இப்போ யாரும் குளிக்கல. 6வது மலையை தாண்டியாச்சு. இப்போ 7வது மலை ஏற போகிறோம். அது முன்னாடி இருக்கிற தண்ணீர் சுனை, அங்கே நடுவில் தண்ணிக்கு நடுவில் லிங்கம் இருக்குது பாருங்கள். நமச்சிவாயம் எம்பெருமான் இருக்கிற 7வது மலைக்கு நாங்கள் கீழே வந்துட்டோம். மேலே ஏற போகிறோம். கொஞ்சம் சவாலாகவும் கடினமானதுமாகவும் தான் இருக்க போகுது. இருந்தாலும் பாரத்தை எம்பெருமான் மேலே போட்டுட்டு நாங்கள் ஏற போகிறோம். ஹரஹர் மகாதேவ். 7வது மலை அடிவாரத்தில் இருக்க விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு எந்த தடையும் வரக்கூடாது மலை ஏறும்போது அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்கள் இப்போது எம்பெருமானை பார்க்க 7வது மலையை ஏற போகிறோம். இப்போ வந்து நேரம் 2 மணி ஆக போகுது. ஆனாலும் இந்த இரவு நேரத்தில் நிறைய பேர் வந்து ஏறிட்டு இருக்காங்க. கால் லைட்டாக சுளுக்கிருக்குறா, கால் லைட்டாக சுளுக்கிடுச்சு. ஏழாவது மலையில் குடிகொண்டிருக்கும் ஐயனுடைய சன்னதிக்கு வந்தாச்சு. ஓம் நம சிவாய சிவாய நமோ. ஓம் நம சிவாய சிவாய நமோ. எத்தனையோ பேர்கள் ஏறி வந்து மலை மேலே அத்தனையும் மறந்து அல்லாடி நின்றேன். பிறப்பதற்கு என்ன சாபமோ, ஜென்மத்திலே செய்த பாவமோ, மனிதனாக பிறப்பதற்கு என்ன சாபமோ. சம்போ சிவ சம்போ, சம்போ சிவ சம்போ. மகாதேவ் மக்களே, மகாதேவ். வெள்ளியங்கிரி யாத்திரை சிறப்பாக முடிஞ்சிச்சு. மேலே ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டோம். கீழே வந்தோம். காலையில் 10:30 ஆயிடுச்சு. 3:30க்கு கிளம்பணும். 10:30 ஆயிடுச்சு. உடல் புழுக்கம் மனப்புழுக்கம் நீங்கியது. அப்படியே வந்து கோயில் வளாகத்திலேயே ஓய்வெடுக்கலான்ட்டு இருக்கிறோம். இதோட இந்த காணொளி நிறைவடையுது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். வெள்ளியங்கிரி ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஹர ஹர் மகாதேவ்.